இவற்றை பார்ப்பதற்கு சாதாரண குடியிருப்பு போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இந்த வீடுகள் நவீன முறையிலும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையிலும் திட்டமிட்டு அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட வடிவமைப்பின் ஒரு பகுதி. இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம், பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய இரு மாநிலங்களின் ஒரே தலைநகரம், 70 ஆண்டுகளுக்கு முன்னரே உலகை திரும்பி பார்க்க வைத்த இந்திய நகரம் என சண்டிகரின் பெருமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் அதிகரித்து வரும் மக்கள் தொகையால் அந்த நகரம் தனது அழகை இழந்து வருகிறதா? சுவிஸ் பிரெஞ்சு கட்டிடக் கலைஞரான லூ கார்பூசியர் என்பவரால் இந்நகரம் வடிவமைக்கப்பட்டது. பொழுதுபோக்கு வசதி, உணவக வசதி, குடியிருப்பு வசதி என பல்வேறு வசதிகளும் இவரது திட்டத்தில் இடம்பெற்றிருந்தன. இதன் மூலம் அனைத்து துறைகளும் இணைந்து செயல்படும் ஒரு குட்டி நகரமாகவே இது இருந்து வருகிறது. மன்மோகன் சரின் சிறுவயதிலேயே இந்நகருக்கு வந்துவிட்டார். சண்டிகரில் முதலில் குடியேறியவர்களில் இவருடைய குடும்பமும் ஒன்று. அதனால் இந்நகரின் வளர்ச்சியை தொடக்கத்திலிருந்தே கவனித்து வருகிறார் மன்மோகன். சண்டிகரை மனித உடல் போல வடிவமைத்துள்ளார் கார்பூசியர். அதன் மூளையாக கேபிட்டல் வளாகமும், வயிறாக செக்டார் 17ம், கை கால்களாக பல்கலைக்கழகம் மற்றும் தொழில்துறை பகுதிகளும், நுரையீரலாக கிரீன் பெல்ட்ஸ் என்று அழைக்கப்படும் பசுமை வளம் நிறைந்த பகுதிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டுள்ளதோடு மிகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சண்டிகரின் முதல் ஆணையராக பொறுப்பேற்றவர் ஒரு தாவரவியலாளர். கார்பூசியரின் யோசனைகளை செயல்படுத்தியவரும் அவர்தான். மிதவெப்ப மண்டலம், வறண்ட காலநிலை என இந்த பகுதியின் தட்பவெப்ப நிலையை கருத்தில் கொண்டால் இந்த அமைப்புகளை சாத்தியமாக்குவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. இதற்கு நிச்சயம் அசாதாரணமான படைப்பாற்றல் வேண்டும் என்று கூறுகிறார் சூழலியல் நிபுணர் ரவீந்தர் கோலி. On those roads which are fast moving, வாகனங்கள் அதிகமாக செல்லும் சாலைகளில் இலையுதிர் மரங்களை வைத்துள்ளார். குளிர்காலங்களில் இம்மரங்களின் இலைகள் அதிக அளவில் கீழே விழும். சூரிய ஒளி அதிகம் கிடைக்க இவை வழி செய்யும். அதே போல வீடுகள் நிறைந்த பகுதிகளில் சிறிய மரங்களும், சந்தை பகுதிகளுக்கு அருகில் சிறிய மரங்களும், பூக்கள் நிறைந்த மரங்களும் வைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கோடை காலங்களில் ரிக்ஷா அல்லது சைக்கிள் ஓட்டுபவர்கள் இந்த மரங்களின் நிழலில் அமர்ந்து சிறிது நேரம் இளைப்பாற வசதியாக இருக்கும். ஆனால் சமீபத்திய சில ஆண்டுகளில் சண்டிகர் நகரில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. முதலில் 5 லட்சம் மக்கள் மட்டுமே வசிக்கப் போவதாக திட்டமிடப்பட்ட நிலையில் தற்போது அங்கு 2 மடங்கு மக்கள் வசித்து வருகின்றனர். 1000 பேருக்கு 878 கார்கள் என இந்தியாவின் அதிக வாகன பயன்பாடு இருக்கும் நகரங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. வீடுகள், சாலைகள், வணிக மையங்கள் என அனைத்தும் அங்கு இடம்பெற துவங்கியதும் இயற்கை சூழல் குறைய தொடங்கிவிட்டது. இந்த பழமையான மரங்கள் உட்பட சுமார் 700 மரங்கள் மேம்பால கட்டுமானத்திற்காக வெட்டப்படும் நிலையில் இருந்தன. இந்த திட்டத்தை எதிர்த்து சுமார் 4 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி வருகிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலரான பவீலா பாலி. உயரமாக வளர்ந்து நிற்கும் இந்த மரங்கள் மேம்பால பணிக்காக வெட்டப்பட்டு விடுமோ என்று நினைக்கும் போது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. மேம்பால பணிக்காக இவற்றை அகற்றுவது எனக்கு நியாயமானதாக தோன்றவில்லை. ஆனால் வெட்டப்படும் ஒவ்வொரு மரத்திற்கும் மாற்றாக புதிய மரக்கன்றுகளை நடுவதன் மூலம் நகரின் பசுமையை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இடத்திற்கேற்றவாறு மரங்கள் நட வேண்டும் என்பதில் நாங்கள் எப்போதும் கவனமாக இருக்கிறோம். அதோடு இந்த நகரம் வடிவமைக்கப்பட்ட போது எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன வகையான மரங்கள் நடப்பட்டன என்பதற்கான ஆவணங்கள் இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு மரத்தை வெட்டும் போதும் இதுபோன்ற காரணிகளில் நாங்கள் நிச்சயம் கவனம் செலுத்தி வருகிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக ஸ்மார்ட் சிட்டி விருதுகளில் சிறந்த யூனியன் பிரதேசம் என்ற இடத்தை தக்க வைத்து வருகிறது சண்டிகர். இந்த விருதுக்கான ஒரு முக்கிய தேவை ஸ்மார்ட் மொபிலிட்டி எனப்படும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையிலான வாகன பயன்பாடு. இதிலும் சண்டிகர் நன்றாக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவில் எங்குமே இல்லாத அளவு வாகன பகிர்வு முறை இங்கு கையாளப்படுகிறது. இதன் மூலம் மின்சார வாகனங்கள் உட்பட சுமார் 5000 வாகனங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மேலும் சண்டிகரில் 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரத்யேக மிதிவண்டிகளுக்கான பாதை அமைக்கப்பட்டுள்ளது. எனக்கு தெரிந்தவரை இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த வசதி இல்லை. கேபிட்டல் காம்ப்ளெக்ஸின் ஒரு பகுதியான சட்டசபை மற்றும் உயர்நீதிமன்ற கட்டடம் இரண்டுமே கார்பூசியரால் வடிவமைக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலிலும் இது சேர்க்கப்பட்டது. ஆனால் மக்கள் தொகை அதிகரித்து வரும் சூழலில் அவர்களை இந்நகரில் குடியமர்த்துவதற்கு போதிய இடவசதிகள் இருப்பதில்லை. இதனால் முதலீட்டாளர்களும் நீர்நிலைகளுக்கு அருகில் இருப்பிடங்களை உருவாக்க தொடங்கிவிட்டனர். இதன் விளைவாக கார்பூசியரின் திட்டத்தினை சமரசம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது.
ஒரு முதலீட்டாளர் இந்த கேபிட்டல் காம்ப்ளெக்ஸிற்கு வடக்கே 35 மாடிகள் கொண்ட 36 கோபுரங்களை கட்டமைக்க விரும்பினார். ஆனால் அங்கு எந்த ஒரு கட்டடமும் வருவதை கார்பூசியர் விரும்பவில்லை. உச்சநீதிமன்றமும் அங்கு எந்த கட்டுமானங்களும் எழுப்பக்கூடாது என்று உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு எங்களுக்கு மிகுந்த நிம்மதியை அளித்தது. மக்கள் தொகை, தேவைகள் என அனைத்தும் அதிகரித்து வரும் போதிலும் தனது வடிவமைப்பாளரின் திட்டத்தை செயல்படுத்தவே முயற்சித்து வருகிறது சண்டிகர் நகரம். 70 ஆண்டுகளுக்கு முன்னரே நவீனத்துவம், நிலையான தன்மை என இரண்டிற்கும் சான்றாக இருந்த இந்நகரம் இவ்விரண்டும் இணைந்து செயலாற்ற முடியும் என்பதை இன்றும் நிரூபித்து வருகிறது.